மாம் கில்ட் அது நிஜம்தான். குழந்தை அழும்போது ரீசனே தெரிலனா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஃபீடிங் மிஸ் பண்ணிட்டா யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எப்படி தான் அந்த ஃபீடிங் மிஸ் பண்ணோன்னு. கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டே 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண ஸ்க்ரீன் டைம் 1 மணி நேரமாக சேஞ்ச் ஆகும்போது கில்ட் ஓவர்லோட் ஆகிடும். வேலைக்கு போகும்போது ஃபேமிலிக்காகவே பண்ணாலும் குழந்தைய விட்டுட்டு போகிற மீன் ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்காக கொஞ்சம் மீ டைம் எடுப்போம். அப்போ கூட நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது குழந்தை அழுதுச்சுன்னா ஐயோ குழந்தை அழுகுதேன்னு பேடாக ஃபீல் பண்ணுறோம். கூடவே கில்ட்டியாகும். சோஷியல் மீடியாவில் ரேண்டமாக ஏதோ ஒரு அம்மா அவங்க குழந்தைங்களுக்கு சமைக்கிறது, டேக் கேர் பண்ணுறது, வெக்கேஷன் போகிறது பார்க்கும்போது நான் நல்ல அம்மா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் கூடவே கில்ட்டு வருது. வீட்டில் சமைச்ச சாப்பாடை கொடுக்கலன்னா கில்ட். யாராவது நம்ம பேரண்டிங் பற்றி கமெண்ட் பண்ணால் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், அப்போவோ கில்ட். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அம்மானா பர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது. அம்மானா ப்ரெசன்ஸ், டயர்டா, மெஸ்ஸியா, குழப்பத்தோட, ஆனால் ஹார்ட் ஃபுல்லாக லவ்வோட. நம்ம குழந்தைக்கு நம்ம தான் உலகமே. நம்மளோட பர்ஃபெக்ட் வெர்ஷன் எல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை அம்மா. நமக்கு ஒரு பிரேக் வேணுமா எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபீலிங்ஸ் கம்ப்ளீட்லியாக வேலிட் தான். ஆனால் நம்ம பேபி மேலே நம்ம வச்சுருக்கிற காதல், கேர் அண்ட் பொறுமை கூட வேறு எதை விடவும் ரொம்பவே பெருசு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மாம் கில்ட் வரும்போது சொல்லுங்கள், நான் என்னோட பெஸ்ட் பண்ணுறேன், அண்ட் தட்ஸ் மோர் தேன் எனஃப், பிகாஸ் இட் இஸ் யூ ஆர் த பெஸ்ட் மாம்.